ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கிச்சன் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா நைட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சா தான் காலைல கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகாது. நம்ம காலைல எழுந்திரிச்சிருக்கும்போது கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சமைக்கிறதுக்கு ஒரு மூடு வரும். இல்லைன்னா அப்படியே கச்சா முச்சான்னு இருந்தால் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்போ டென்ஷன் ஆகிட்டு கிடப்போம். அதனால் நைட்டே முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அது இல்லாமல் நாளைக்கு வந்து வருஷப்பிறப்பு. அதனால் நாங்கள் கோயிலுக்கு போகிறதால இன்றைக்கி நைட்டே எல்லாமே முடிஞ்ச வரையும் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இந்த பாத்திரம்லாம் பாருங்கள் கழுவிட்டுருக்கேன். ஆனால் தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது. ஏன்னு தெரில. ஒருவேளை அதில் உப்பு பூத்துருச்சா என்னன்னு தெரியல. டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் வருது. அதனாலே ரொம்ப நேரம் ஆகுது பாத்திரம் கழுவுறதுக்கு. கிச்சன் வந்து ரொம்ப சின்னது அப்படின்றதால பொருள் வந்து அப்படியே அப்பப்போ கழுவி வச்சுட்டோன்னா நமக்கு இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஒன்றா சேர்த்து அப்புறமா கழுவிக்கலாம்னு சொன்னால் அப்படியே ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி இருக்கும். இடமே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் அப்பப்போ நாங்கள் வந்து கழுவி வச்சுருவோம். அதேமாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பெரிய பாத்திரம் வச்சாலே இடம் ஃபுல்லாக அடைஞ்சிடும். ஒரு 4 பாத்திரம் தான் வைக்க முடியும். அதனால் சின்ன சின்ன பாத்திரம் தான் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இவ்வளோ தான் கிச்சன். கழுவுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது கிச்சன். சின்ன கிச்சன் தான். அதனால் அவ்வளோவா எதுவும் பொருள் சமைச்சாலும் நிறைய பொருள் வைக்க முடியாது. இவ்வளோ தான் பாத்திரமும் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னே அப்பா நிம்மதியாக இருந்தது மனசு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.